ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு வாரங்களும் நம்மளை அதிசயமாக காத்து வருகிறார். ஆரோனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பார்வை தேசத்தின் மேல இருக்கக்கூடாது. தேசத்தில் இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காத, பொருட்களை பார்க்காத, சூழ்நிலையை மாற்றுகிற என்ன பாரு. நானே உனக்கு பங்கும். என்னாகும் 18:20 சொல்றார், நான் உனக்கு பங்கும், உன் சுதந்திரமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கூட சொல்லுகிறத ஆரோன்ட்ட சொல்றார். நான் உனக்கு சுதந்திரம், நான் உன் பங்கு, நீ அதிசயத்தை உனக்கு காண செய்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அது வேதத்தில் சங்கீதம் 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். பாருங்க, அவர் தான் பலன். கீழே 2வது வசனத்தில் சொல்றாரு 18:2, கர்த்தர் என் கோட்டையும் என் கேடகம் என் இரட்சிப்பும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சிப்பின் கொம்புமாய் இருக்கிறார். சொல்றார், வைராக்கியமா சொல்றார். சூழ்நிலையை பார்த்து பயப்படல, அவருக்குள்ள தேற்றி கொள்ளுகிறார், அவரை தைரியப்படுத்துகிறார். என் வேதத்தில் சில இடத்துல சொல்ல, ஆத்துமாவை ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், அவரே என் கேடகமும் அவரே என் பலன் அவரே என் கோட்டையுமா இருக்கிறார், பலப்படு. அப்புறம் அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம துதிக்கணும். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் சொல்லாமா, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலு, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலு, வியாதியின் வேதனை பெருகினாலு, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலு, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவி. ஆண்டவரை துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நிச்சயமா வியாதி, வறுமை, வேதனைகள் வந்தாலும், மரணத்தின் பயம் சூழ்ந்து கொண்டாலும், பக்தன் சொல்றார், மீண்டும் என்னை எழுப்பிடுவீங்க ஆண்டவரே, பலம் கொடுத்துடுவீர், இந்த தழும்புகளால் சுகமாக்குவீங்கன்னு சொல்றார். சங்கீதக்காரன் கூட அப்படிதான் வெற்றியை ஆண்டவர் கொண்டாடுகிறவர். ஆண்டவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஸ்தோத்திரத்தோட அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தைரியமா சொல்றார். சங்கீதம் 18 சொல்றார், ஆண்டவரே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்திற்கு கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் எட்டியது, செவி எட்டியது என்று சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் கர்த்தர் தள்ள மாட்டார். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாலும் சரிதான். கல்லறை 4 நாள் பூட்டி இருந்தது. ஆண்டவர் சொன்னார், கல்லறை புரட்டு, லாசரு எழும்பி வா என்று சொன்னார். பக்தன் சொல்லுகிறார், நம்பிக்கையாவுமே இழந்தாலு, எல்லாமே முடிந்தது என்றாலு, நம்பிக்கையாவும் இழந்தாலு, எல்லாமே முடிந்தது என்றாலு,
என்றாலும் எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவி, எந்தன் மறுபடியோ உயிர் தெழுத செய்வி, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி. மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்கிற கர்த்தர். உங்கள் நிச்சயமா உங்க ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி ஆண்டவர் அபயமுகத்தை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடும் போது பதில் அளிக்கிறவர். என் பலனாகிய கர்த்தாவே, உங்களுக்கு பலன் அவரே. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், என்னாகும் 18:20, நான் உனக்கு பங்கு, நான் உனக்கு சுதந்திரம், நான் உனக்கு சுதந்திரம். நீ எப்ப வேணாலும் கூப்பிடு மகளே, நீ கூப்பிட்டு கொண்டே இரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டான்ஸ், கடைசி ஸ்டான்ஸ் நம்ம கூட சேர்ந்து பாடலாம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க கல்லறை எல்லாம் புரட்டி தடைகளை மாற்றுவார். அன்றைக்கு எரிகோகளை மாற்றி கர்த்தர் மாற்றினதை போல அன்றைக்கு கர்த்தர் மாற்றி சுகந்தரிக்க செய்து கானானை சுகந்தரித்ததை போல உங்களை சுகந்தரிக்க செய்வார் என ஆண்டவர். அவர் சுகந்தரம். நீங்க கூப்பிடும் போது மறுபுத்திர கொடுக்கிற தேவன் நிச்சயமா கர்த்தர் சங்கீதக்காரனுக்கு சொல்றார், என் அபயங்களை அவர் கேட்டு அவருடைய கர்த்தர் என் செவி கொடுத்தார். உங்களுக்கு நிச்சயமா செவி கொடுப்பார். நானே உனக்கு சுதந்திரம், நானே உனக்கு பங்குமா என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ கர்த்தர் தேசத்தை பார்க்காத, தேசத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, என்ன பாரு, நான் உனக்கு சுதந்திரம். எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவர். நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அபயமிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வாக்கு கொடுக்க போகிறார், சூழ்நிலையை மாற்ற போகிறார். ஆமென். நம்ம ஒண்ணே ஒண்ணு, சோர்ந்து போகாமல் துதிங்க. கர்த்தர் அவரை உயர்த்துறது எந்த ஸ்தானத்திலும் உங்களை வந்து ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். God bless you. God bless you. சோர்ந்து போகாதீங்க. ஆமென்.